Next topic tunnel diode or Eseki diode. So இதுல நம்ம first இதோட definition பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா if the impurity concentration of normal PN junction diode is highly increased then the tunnel diode is formed. So இந்த basic definition base பண்ணியே நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு question கேட்டிருக்காங்க. So நார்மலா ஒரு PN junction diode consider பண்ணிட்டு யூஸ்வலாவே வந்து நம்ம PN junction semiconductor அப்படிங்கும்போது நம்ம impurities ஆட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணக்கூடிய impurities உடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்ப கிடைக்கிற ஜங்ஷன் டயோட தான் நம்ம டனல் டயோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் செமிகண்டக்டர் டயோட்ல பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் வெரி ஃபாஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி ரீஜியன் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாபிலிட்டி வந்து இந்த பர்டிகுலர் டயோடுக்கு இருக்கு. ஸோ எப்படி இந்த ரீஜியன் ஆக்சஸ் பண்ணுதுன்னா பாத்தீங்கன்னா by using quantum mechanical effects. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டயோட ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய பிரின்சிபல். இதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு இங்க வந்து ஒரு டயோட் இருக்கு அண்ட் இங்க வந்து ஒரு டி ஷேப் வந்து நமக்கு இங்க இன்வெர்டடா, அதாவது சைடா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டனலிங் அப்படிங்கும்போது அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இம்பியூரிட்டி கான்சென்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இம்பியூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், விட்த் வந்து நமக்கு கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளுடைய பிஎன் ஜங்ஷனா இருக்குன்னா இம்பியூரிட்டிஸை நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலா இப்படி இருக்கக்கூடிய விட்த் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆகும். ஸோ விட்த் இவ்வளோ கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஈஸியா இந்த மாதிரி இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்றதுக்கு வந்து கேப்பபிளா இருக்கும். ஸோ whenever the concentration is increased more, விட்த் வந்து நமக்கு கம்மியாகும். அதனால என்ன ஆகும், சார்ஜ் கேரியர்ஸ்க்கு வந்து அதிகமான எனர்ஜி கிடைக்கும். அப்பதான் இதனால இந்த depletion region cross பண்ண முடியும். ஸோ இந்த பொட்டென்ஷியல் பேரியர், இந்த depletion region தான் நம்ம பொட்டென்ஷியல் பேரியர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம டிஃப்யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணி இதுக்குள்ள நுழைஞ்சு வரும். ஸோ டனலிங் அப்படிங்கும்போது பெனிட்ரேட் பண்ணி நம்ம வருவோம். இந்த ப்ராசஸ் தான் நம்ம டனலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர் நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டோர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எலி ஏதாவது வருதுன்னா அது எலி வந்து கொறிச்சு இந்த ஒரு சின்ன கேப்பை கிரியேட் பண்ணிட்டு இந்த ரூம்குள்ளர போக ட்ரை பண்ணும். ஸோ இப்படி கொறிச்சு போகிற இந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்க வந்து டனலிங்னு சொல்றோம். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டயோட்ல எப்போ பாசிபிள்னா நம்ம எப்பெல்லாம் கான்சென்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றோமோ அப்பதான் வந்து இது பாசிபிள். ஸோ இதுதான் இந்த டனலிங்க்ல இருக்க பேசிக் மெக்கானிசம். இது வந்து ஒரு லோ பவர் டிவைஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த டயோட்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்வர்ட் கரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் வோல்டேஜ் ரெண்டு பக்கமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஃபார்வர்ட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ ஒரு பாயிண்ட்ல அது வரைக்கும் என்னென்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் பீக் பாயிண்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த பீக் பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து விபி அண்ட் இந்த பாயிண்ட்ல இருக்க கரண்ட் வந்து ஐபி. ஸோ ஒன்ஸ் இந்த விபி வேல்யூவை விஎஃப் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தரா இன்னுமே விஎஃப் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ ஆஃப் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டில் விபி கரண்ட் வேல்யூ நமக்கு பீக்ல இருக்கும். ஒன்ஸ் ஆஃப்டர் ரீச்சிங் விபி நமக்கு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ டிக்ரீஸ் ஆகி அகெயின் நமக்கு ஒரு பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகுற வரைக்கும் பாத்தீங்கன்னா டிக்ரீஸ்டு வேல்யூவே மெயின்டைன் ஆகும். அகெயின் நமக்கு இங்க இன்னொரு வோல்டேஜ் இருக்கு, வேலி வோல்டேஜ். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா நீங்க வோல்டேஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் கரண்ட் வந்து மறுபடியும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலியே கிரியேட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் வேலியில இந்த ஹாஃப் பாசிட்டிவ், அதாவது இங்க டவுன்ல இருக்கிற இந்த ஸ்லோப் வந்து இட் ரெப்ரசன்ஸ் த நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இங்க பீக் பாயிண்ட் அண்ட் இந்த வேலி பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்க இந்த டனலிங் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜியன்ல தான் நமக்கு டனலிங் கரண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. ஸோ டனல் டயோட் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பா இந்த வேலி பாயிண்ட்டும் பீக் பாயிண்ட்டும் வந்து ஞாபகத்துக்கு இருக்கணும். அண்ட் இதுல வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன் இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும். ஸோ இதனுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன். ஸோ எப்பெல்லாம் நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றோமோ அப்ப நமக்கு கரண்ட் வந்து ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும்.
பீக்க வந்து நமக்கு ரீச் பண்ணுது. ஸோ இப்பதான் நம்மளுடைய கிராஃப்ல பார்த்தோம். அண்ட் அந்த இன்ஸ்டன்ட்ல கிடைக்கக்கூடிய கரண்ட்ட தான் நம்ம பீக் கரண்ட் ஐபி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி அந்த இன்ஸ்டன்ட்ல கிடைக்கக்கூடிய வோல்டேஜ வந்து நம்ம பீக் வோல்டேஜ் விபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஎஃப் வேல்யூ வந்து விபியை விட கிரேட்டர் தானா இருக்கும்போது கரண்ட் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு டில் த பாயிண்ட் ஆஃப் வேலி. ஸோ அங்கே கிடைக்கிற கரண்ட் அண்ட் வோல்டேஜை தான் நம்ம வேலி கரண்ட் வேலி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம இப்போ விஐ கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோம். ஸோ அதுக்கு மீறி மறுபடியும் நம்ம விஎஃப் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வந்து நார்மல் டயோட் மாதிரி இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில். செகண்ட் வந்து ரிவர்ஸ் பயாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்றோமோ அப்போ வந்து டயோட் வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அன் எக்ஸலண்ட் கண்டக்டர். ஏன்னா நமக்கு விஆர் வேல்யூ நமக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டயோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் இன் அ நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன். ஸோ இதுதான் இந்த ரிவர்ஸ் பயாஸ்லையும் ஃபார்வர்ட் பயாஸ்லையும் நடக்கக்கூடிய ஒர்க்கிங் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த டயோடைய அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இம்யூனிட்டி, அதாவது பீக் பாயிண்ட் வந்து இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து இது வேரி ஆகாததுனால நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எஃபெக்டும் இருக்காது. நெக்ஸ்ட் லோ காஸ்ட், லோ நாய்ஸ், லோ பவர் அண்ட் ஹை ஸ்பீட். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு கம்மியாக இருக்க வேண்டிய பராமீட்டர்ஸ் அண்ட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் டயோட்ல சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோக்கல் ஆசிலேட்டர்ஸ், ஹை ஸ்பீட் ஸ்விட்சிங் டிவைஸ், மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ், மைக்ரோவேவ் ஆசிலேட்டர்ஸ், ட்ரிகர் சர்க்கியூட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம டனல் டயோட யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இதனுடைய அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்.